அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி தூங்குகிறேன். என்னவென்றால், கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் ஆகிய எடியூரப்பா மீது நேற்றைய தினம் பெங்களூரில் உள்ள சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் ஃபோக்சா வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஃபோக்சா வழக்கு இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பாரதிய ஜனதாவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல. ஏன்னா அவங்க வரலாறு அப்படி. இப்போ இவர் மேலே ஏன் பதிவு பண்ணியிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவருடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா, கடந்த 2015 அதாவது 14 பாரதிய ஜனதா பொறுப்பேற்றவுடன் 2015 அவர்கள் மாநில கவர்னர்களை மாற்றும் பொழுது மேகாலயாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியர் இருந்த சண்முகநாதன் என்பவரை கவர்னராக நியமித்தாங்க. அவர் 2017 வரைக்கும் இங்கே மேகாலயாவில் கவர்னராக இருந்தார். அப்போ அவர் கவர்னராக இருக்கும் பொழுது கவர்னர் மாளிகையினுடைய மாண்பை குறைக்கும் வகையில் அங்கே இளம் பெண்கள் அதிகமாக நேரடி இவருடைய உத்தரவின் பேரில் கவர்னர் மாளிகைக்கு நேராக அவர் படுக்கையறைவரையும் செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்ததாகவும், கவர்னர் மாளிகையுடைய தரம் குறைந்து விட்டதாகவும் அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் ஜனாதிபதிக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் புகார் அனுப்பி அவர்கள் நீக்கப்பட்டார். அப்போ அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியராக இருந்தார். அவர் இந்த ஒரு கவர்னராக இருந்து கவர்னருடைய ஆளுநருடைய மாண்பை குறைக்கும் வகையில் ஆளுநர் மாளிகையை தன்னுடைய உல்லாச விடுதியாக மாற்றி அவர் செஞ்சிட்டு இருந்தார். இது மட்டுமா அப்படின்னா, காஷ்மீரில் ஆசிபாங்கிற 8 வயது சிறுமியை, அந்த சிறுமி முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த சிறுமிங்கிறதுக்காக அதை கோவில் கருவறைக்குள்ளே வச்சு வன்புணர்வு செய்து அந்த குழந்தைய கொடிய முறையில் கொலை செய்த குற்றவாளிகள் யாருன்னா அவர்களும் ஆர்எஸ்எஸ் பாஜக பின்புலத்தை சேர்ந்தவங்க. அந்த குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்காக பாரதிய ஜனதாவுடைய எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தேசிய கொடியை ஏற்றிக்கிட்டு ஊர்வலம் போய் கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. இது ஒரு குற்றச்சம்பவமாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் பூஷன் எம்பியாக இருக்கார், உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருக்கும் பொழுது அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டல் செய்தார்னு சொல்லி அவங்க கடுமையாக போராடி அவர் மீது பாரதிய ஜனதா நடவடிக்கை எடுக்க கூட கடுமையாக தயங்குது. அப்போ இது போன்று எம்பிக்கள் எம்எல்ஏக்கள், இது மட்டும் இல்லை, திரிபுராவில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்டமன்றத்தில் ஒரு மாண்பு இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளே கைபேசியை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை, அங்கே அதை பயன்படுத்துவதற்கான அனுமதி இல்லைங்கிற இடத்துல பாரதிய ஜனதாவுடைய எம்எல்ஏவாக இருந்த ஜதாப்லால் நாத் அப்படிங்கிறவர் திரிபுராவுடைய சட்டமன்றத்துக்குள்ளே ஆபாச படம் பார்த்தார். 2023 மார்ச் மாதத்தில் ஆபாச படத்தை பார்த்து அது அவர் பிடிபட்டார். இது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கர்நாடக சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் பொழுது சதானந்த கவுடா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 3 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் என்ன செய்கிறார், 2 அமைச்சருக்கு ஆபாச படத்தை இப்போ பகிர்றாரு. 2 அமைச்சர்கள் அந்த ஆபாச படத்தை சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது 2 அமைச்சர் பொறுப்பில் இருக்கவங்களே எந்த பொறுப்பும் இல்லாமல் ஆபாசத்தை படத்தை பார்க்குறாங்கன்னா, அவங்க எப்படி அந்த சட்டமன்றம் நடைபெறதை எப்படி பார்ப்பாங்க, சட்டமன்றத்தில் விவாதங்களை எப்படி கவனித்து எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க கேள்விகளுக்கு. அப்போ இவங்க இந்த ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது தனியார் தொலைக்காட்சிகள் அதை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்காக படம் பிடிச்சு அந்த ஒளிபரப்பு செய்யும் பொழுது இந்த காட்சி அவங்களுக்கு படுது. ஆக இந்த மாதிரி அமைச்சர்கள் ஆபாச படம் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த 3 அமைச்சர்கள் அப்புறம் பதவி விலகல் கடிதம் கொடுத்து அது போய் அன்றைக்கு பாரதிய ஜனதா தலைவரான நிதின் கட்காரி பொது வழியில் மன்னிப்பு கேட்டு இது ஏன்னா இவங்களுக்கு இது புதுசு இல்லை. அவங்க பாரதிய ஜனதா கட்சி பாஜகன்னு வைக்கிறதுக்கு பதிலாக பாலியல் ஜல்சா கட்சின்னு வச்சுருக்கலாம். அது உண்மைதான், உண்மை. பாலியல் ஜல்சா கட்சிங்கிறத அவங்க சுருக்கித்தான் பாஜகன்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த எடியூரப்பா விஷயத்துக்கு வருவோம். எடியூரப்பா எப்போனா 1943 பிறந்தவர். அவருக்கு இன்றைக்கு வயசு 81 முடிந்து 82 வயது நடக்குது. அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட கல்வி உதவி கேட்டு போனால் 17 வயது மாணவியை பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாரு.
வந்து மிக மோசமான முறையில் நடந்திருக்காரு. அந்த கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு. அந்த குழந்தையுடைய 17 வயது பெண் குழந்தையுடைய தாயார் கொடுத்த புகாரில் சதாசிவநகர் காவல் நிலையத்தில் இப்போ அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் ஜல்சா கட்சிக்கு இவங்களுடைய அடிப்படை கொள்கையே இது மாதிரியாக தான் இருக்குது. இவர்கள் வந்து நாங்கள் முழு நேர ஊழியர்னு சொல்லிக்கிறது, நாங்கள் திருமணம் செய்யாமல் வாழ்கிறோம்னு சொல்கிறது. எப்படி ஒரு மனிதன் திருமணம் செய்யாமல் வாழ முடியும்? அது வந்து ஒரு இயற்கை, ஒரு சிரிப்பு வந்தால் சிரிக்கிற மாதிரி, பசி வந்தால் சாப்பிட்ற மாதிரி சில தேவைகள் மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யுது. இவர்கள் அந்த இயற்கைக்கு முரணாக, இயற்கைக்கு மாறாக நாங்கள் வந்து இந்த இதுக்காக இருக்கோம், தேசத்துக்காக இருக்கோம், அதுக்காக அவங்க வந்து 1000 கருத்தை சொல்லி நாங்கள் வந்து துறவரமாக இருக்கிறோம், திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து ஊர் உலகத்தை ஏமாத்துறாங்க. இந்த 82 வயசு வந்த எடியூரப்பாவே வந்து இந்த மாதிரியான பாலியல் ஈடுபாட்டில் ஒரு முக்கியமான தலைவர், ஒரு தேசிய அளவில் ஒரு தேசிய கட்சியால் இருந்தவர், முன்னாள் முதல்வராக இருந்தவர், இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் அவர் வந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை அந்த கட்சி கொடுக்குது. அப்போ அவரே இப்படி நடக்கிறாருன்னா அப்போ அந்த பார்த்தீங்கன்னா எம்பி, எம்எல்ஏ இது மாதிரி முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை இதுதான். அப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கையே இது போன்ற பாலியல் ஜல்சா கட்சி தானா என்கிற ஐயம் மக்கள் மத்தியில் வருது. ஆனால் அதனால் இவங்க வந்து முழுக்க இது போன்று அனைவருமே இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் தான் என்ற ஐயம் அந்த மக்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இவர்கள் இது போன்ற போலி தேசப்பற்று பேசிக்கிட்டு, இவர்கள் போலி துறவரம் பேசிக்கொண்டு இது போன்ற பெண்கள் சீரழிப்பது வந்து தொடர்கதையாக நடந்துக்கிட்டு வருது. இந்த எடியூரப்பா மீது இந்த வழக்கு பதிவு செய்ததோட கர்நாடகா காங்கிரஸ் அரசு விட்டுறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 2002 நடந்த சில குற்றச்சாட்டுகளுக்கு தான் வந்து 2 பேரை அன்று ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் அதை இலகுவாக விட்டதின் விளைவு இன்று வந்து இந்த தேசத்தையே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இன்றைக்கு ஒன்றிய தலைமை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுத்தாமல் இவருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கும் பொழுது ஆய்வு செய்து அதை வந்து முறையில் விசாரணை நடத்தி அவருக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இவருக்கு வந்து இந்த பிரிவில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த குற்றத்துக்கு ஏற்படக்கூடிய தண்டனை தான். இது போன்று உயர் பதவியில் இருக்கவர்கள் நாம் எந்த குற்றம் செஞ்சாலும் நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம், நமக்கு வந்து நம்ம செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு விடக்கூடிய சம்மட்டி அடியாக இந்த எடியூரப்பாவிற்கு இந்த வழக்கில் அந்த போக்சோ சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை பெற்றுத் தருவதில் காங்கிரஸ் சிறிதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி சமரசம் செய்து கொண்டே இருந்தால் இது வந்து இவர்கள் வந்து அரசியலுக்காக செய்கிறாங்கன்னு ஆயிரும். அதனால் இன்னும் வந்து இந்த உயர் பதவியில் இந்த சமுதாயத்தில் செல்வாக்கூட இருக்கிறவர்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த எடியூரப்பா அந்த மாதிரி நம்மளும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தினேன். அதனால் இந்த தேசத்துக்கு வழிகாட்டும் விதமாக கர்நாடகா ஆளும் காங்கிரஸ் அரசு அதை வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதியை பெற்றுத் தருவதோடு இது போன்ற உயர் செல்வாக்கு இருக்கவர்கள் எவ்வளவுதான் சட்டம் தன் கடமையை செய்யும்னு உணர வைக்கணும். அவர்கள் செல்வாக்கு மிக்க நபர்கள் இது போன்ற குற்றச்செய்டுவதற்கு அஞ்சுகிற வகையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி அவருக்கு எடியூரப்பாவுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.